என்னை இந்த மாநில அரசும் மைய அரசும் புரிந்து கொள்ளவே இல்லை என்கிறார். என்ன புரிந்து கொள்வதற்கு உங்களிடம் இருக்கிறது? நீங்கள் ஒரு தனி மனிதன். உங்களுக்கென்று சில குண அமைப்புகள் இருக்கும். உங்களை புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? நான் 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 மாற்றுவேன், செய்வேன், எல்லாம் ஐ வில் டூ இட். ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். அது எல்லாம் நான். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் அந்த காலத்துல வந்து நிப்பான் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை அவராக சொல்லுகிறார். மக்களுக்கு எத்தனை பிரச்சனைகளுக்கு அவர் வந்து நின்று நான் சொல்லுகிறேன். ஓகே, விஜய் பேசும்போது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப முன்வைக்கிறாரு. களத்துல இல்லாதவங்களெல்லாம் நான் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால அதிமுகவை நான் விமர்சிக்க மாட்டேன், அதிமுக களத்துல இல்லை அப்படிங்கிற ஒன்றே ஒன்று சொல்லி பேச்சை முடித்துக் கொள்வோம். அவர் தோன்றி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதாவது இவர்களிடம் நமக்கு கூட்டணிக்கு ஆள் வரமாட்டான் என்று இவர் சொன்னால், நான் அல்வா தருகிறேன், மைசூர் பாகு தருகிறேன், முந்திரி பருப்பு தருகிறேன், ஆட்சியில் பங்கு தருகிறேன், வாருங்கள் என்று கூப்பிட்டார். அல்வாவுக்காகவும் வரவில்லை, மைசூர் பாகுக்காகவும் வரவில்லை, ஒன்றுக்காகவும் வரவில்லை, ஒருவனும் வரவில்லை. பிறகு ஒன்றும் புரியவில்லை அவருக்கு. காங்கிரஸுக்கு நேரடியாக தூது விட்டார். காங்கிரஸ்காரன் இவரை காட்டி இடம் பெறுவதற்கு நினைக்கிறானே தவிர, அங்கே கூடுதல் இடம் பெற நினைக்கிறானே தவிர, போய் விடுவேன், இன்னொரு பொம்பளை கூப்பிடுறா, அதனால் நீ என்ன சொல்கிற அப்படின்னு பயமுறுத்தினானே தவிர, அவன் இவருக்கு வருவதற்கு தயாராகலை.